ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் 2 வண்டி ரெஸ்டோரேஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கு. அந்த என்ன வண்டிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 2 வண்டியுமே 100. நம்ம சிவன் டீமில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அன்பே சிவன்ற ஒரு டீமில் நம்ம ஒரு வண்டி பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவனோட உக்கரமான நிலைக்கு போயிட்டு ஒரு சாந்தமான இருக்கிற மாதிரி ஒரு டீமில் நம்ம பண்ணியிருக்கோம். 2 வண்டியுமே எங்களோட ரெஸ்டோரேஷன் ஒர்க்குக்காக வந்துருந்துச்சு. ரெஸ்டோரேஷன் ஒர்க்குங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்று மயிலாடுதுறையில் வந்துருந்துச்சு, ஒன்று விழுப்புரத்துலேருந்து வந்துருந்துச்சு. இந்த வண்டி வரும்போது 135, இந்த வண்டி வரும்போது 100. ஸோ 2 வண்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விழுப்புரத்துலேருந்து வந்த வண்டி ஒரு 135. இந்த 135 டோட்டலாக 100ஆக கன்வெர்ட் பண்ண சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஒரு 100ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கிராங்கு, போரு, ஹெட்டு ப்ளஸ் காயில் செட்டு, அப்புறம் ரீடு வால்வு, சைலன்சர், இது டோட்டலாக மாற்றணும். மெயினாக பார்த்தீங்கன்னா வயரிங் கிட்டு, இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி 135லேருந்து 100ஆக நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியோட பீட் சவுண்டும் நான் வீடியோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி கஸ்டமர் வரும்போதே எனக்கு அலாய்வில் வேணும், வண்டி 100 தான், வண்டியில் ஸ்லீவ் இறக்கிருக்கு, எனக்கு பிக்கப் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அன்ஸ்லீவ்டு போர் வாங்கி நம்ம இந்த வண்டி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியோட பீட் சவுண்டும் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ 2 வண்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 வண்டியோட டயரை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அலாய்வில் கேட்டிருந்தாங்க கஸ்டமர், அலாய்வில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சாப்பர் டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் எனக்கு போஸ் வீல் வேணும், அதே மாதிரி ஒரிஜினல் லேக்கில் அப்பாச்சியோட டிஸ்க் அசம்பிளி உட்கார வைக்கணும்னாங்க. ஒரிஜினல் லேக்லேயே அப்பாச்சியோட டிஸ்க் உட்கார வச்சுருக்கோம். 2 பேருமே ஃபைபர் மக்காடு கேட்டிருந்தாங்க. டேங்க் சீல்டில் என்ன தீம் பண்ணோமோ அது அப்படியே 2 மக்காடுக்கும் ரிலேட்டிவாக பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்பே பொறுத்தளவுக்கு அன்பே சிவங்கிற தீமில் நம்ம பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டு மக்களில் அன்பே சிவங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், சிவன் ஒரு உக்கரமாக இருப்பார், அதுலேருந்து ஒரு சாந்த நிலைக்கு வராரு, அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு தீமில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 பேருமே எல்இடி ஹெட்லைட் கொடுத்தாங்க, சேம் பிராண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கஸ்டமர் ஃபோட்டோ அனுப்பி எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி 2 கஸ்டமர் கேட்டாங்க. 2 கஸ்டமருக்கு அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மீட்ரு செட்டு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மீட்டர் செட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பேருமே ஆண்டில் பாரை பொறுத்த அளவுக்கு ஒரிஜினல் ஆண்டில் பார் விரும்பினாங்க, ஒரிஜினல் ஆண்டில் பார் கொடுத்துருக்கோம். 2 பேருமே குயிக் த்ராட்டல். ஸோ குயிக் த்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா டேங்கில் என்ன கலர் பண்ணியிருந்தோமோ அதே கலரு குயிக் த்ராட்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கட் சீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு டைமண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் கஸ்டமர் கொண்டு எனக்கு இது மாதிரி வேணும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட இதுக்கு தான் நம்ம கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 பேருமே டைமண்ட் கேட்டிருந்தாங்க, 2 பேருக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஜினை பொறுத்தளவுக்கு இது ஒரு 135, இது ஒரு 100. ஸோ 135 நாங்கள் 100ஆக ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 100ன்னு தெரியும். ஸோ இதில் கார்பெட்ரு, போர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டயர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் ஆஃப் ரோட் டயர் ஏன் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் ரோட் டயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். ஸோ அதனால ஆஃப் ரோட் டயர் வேணால், எனக்கு சாப்பர் டைப்பே போதும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டயர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது கஸ்டமரோட சஜஷன் படியே அழகாக ஆஃப் ரோட் டயர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் சாப்பர் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2மே சாக் அப்சர், புது சாக் அப்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம கேரேஜில் நிறையா ப்ராஜெக்ட் RS 135 ஜெட்டு யூஸ்வலாக வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிவனும் சரி, சிவனை பார்க்குறதும் சரி, சிவனை கும்பிட்றதும் சரி, சிவனை வழிபடுறதும் சரி, எல்லாமே ஒன்று தான். ஸோ அது பண்ணால் ரொம்ப கடினம், அவர் ரொம்ப நமக்கு இக்கட்டான சூழ்நிலாம் கொடுப்பாரு. அதை தாண்டி தான் சிவனை நம்ம பார்க்கவும் முடியும், சிவனை நம்ம கும்பிட தான் முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அப்படி இந்த தடவை இந்த 2 வண்டி ரெஸ்டோரேஷன் பண்ணுறதில் நான் கஷ்டப்பட்டு உணர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 வண்டியை பற்றி நம்ம சொல்லியாச்சு. ஒரு 135 100ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், இது 100. ஸோ இப்போது இந்த 2 வண்டியோட பீட் சவுண்டு கேட்கலாம் வாங்க.
ஸோ வண்டியோட பீட் சவுண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டியோட பீட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்டரேஷன் ஒர்க்குனா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி தரலாம். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு ரீசன், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் டைம் கொடுத்தீங்கனாலே நம்மளோட ஒர்க்கு எப்படி இருக்குங்கிறத எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.